கதிரு நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாடியே வரான். என் கைய பிடிக்கிறான், என்ன தொட்டு தொட்டு பேசுறாங்கக்கா. என்னால முடியலக்கா. ஏதோ நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் நிக்குங்கிற நம்பிக்கையே இல்லக்கா. அந்த கதிருக்கு தான் இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கே. ஆமா, அத சொன்னாதான் இங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. நம்புற மாதிரி சொன்னா அவனே ஒரு பொறுக்கி, அவனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோனா அப்ப இந்த கல்யாணம் நிக்கும்ல. அப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும்னு எந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டான். அதுக்கு மேலே உங்க அப்பா அந்த கிருபா அந்த பொறுக்கிதான் அவர் மருமகன்னு நினைச்சா நீங்களே அந்த ஆளுக்கு விஷத்தை வச்சு பேசாம கொண்டுடுங்க. அந்த ஆள்லாம் உயிரோட வாழ்ந்த பிரயோஜனமே இல்ல. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. மாமாக்கு அவன் தப்பானாலும் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ஆமா, அப்போ அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. நானும் ட்ரை பண்றேன். சித்ரா விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி அந்த டாக்குமெண்ட் எடுக்க பாருங்க. அதை எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க. முருகா 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 முருகா. அப்ப சொன்னியே முருகான்னு மாற மாத்திக்கிட்டியா? என் பேரு மாற. ஏதோ ஒண்ணு. தம்பி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஓஹோ, அப்படியா சங்கதி? உங்க குடும்பத்துக்கு ஏத்த கிரிமினலான மாப்பிள்ளைய தான் பாத்திருக்கீங்க. அவனும் அப்படிதான் யோசிக்கிறான். ஏதாவது பண்ணப்பா. அவன் மட்டும் அருள் வாக்கு சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்புறம் எவன் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும். அவன் சொல்றதுக்கு முன்னாடி நாம தான் ஏதாவது செய்யணும். பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்களே சாமியாடி சொல்லுங்களேன். சொல்லலாம். அந்த சாக்குல உங்க குடும்பத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாத்தையும் வச்சு 4 சாத்து சாத்தலாம்ல. நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த தைரியம் தான் எனக்கு இல்லையே. அது இருந்தா நான் ஏன் உன்கிட்ட வர போறேன்? கரெக்ட் தான். நான் சாமி ஆடினா மாட்டிப்பேன்பா. என் புருஷன் ஒரு அதட்டினா போதும், சாமி தானா மலை ஏறிடும்பா. என்னால அது முடியாதுப்பா. நீதான் ஏதாவது செய்யணும். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. என்ன பண்ண போற? அவர் சாமி ஆடும்போது தெரியும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். உன்னை நம்பிதான் முருகா இருக்கேன். மாறன் முருகன் மாறன் மாற முருகன் முருக மாறன். இப்போ உங்களுக்கு பேர் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா? வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ பேரை மறந்துடுங்க. சரி, மறந்துட்டேன். உன்னை நம்பிதான் இருக்கேன். அப்படி செய்யலன்னா வேட்டையில தலை உருளுண்டா. பூக்குழி இறங்கணும், சாட்டையில அடி வாங்கணும், இடுப்பு வேட்டியோட கையில தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு இந்த ஊர் எல்லைக்கு போய் விளக்கேத்தணும். இதுல ஒண்ணு தப்புனாலும் சரி, குடும்பம் தப்பாதுடா. இது ஆத்தாளோட வாக்குடா. டேய், இங்க வாடா. தம்பி, இப்படி வாங்க. வாங்க சொல்றேன்ல. ஆத்தா கூப்பிட்டா வரணும் தம்பி. வாங்க தம்பி, வாங்க. என்ன அப்படி பாக்குற? உன்னை பத்தி ஒன்னும் சொல்லலன்னு பாக்குறியா? தம்பி, வந்து கால்ல விழுந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க தம்பி. கால்ல விழுங்க தம்பி, போங்க. கேளுங்க, சீக்கிரம் விழுந்து கேளுங்க. மன்னிச்சிரு சாமி.
மன்னிச்சிராத்தா. அப்படி விழுங்க. ஆத்தா என்னண்ணா இது இவ்வளவு சக்தி வாய்ந்த சாமியா இருக்கு? திவா, இந்த பரிகாரம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பாரு, எதுவும் தப்பாயிடக்கூடாது. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. முருகா ஐயோ, தம்பி முருகா எழுந்திருங்க. முருகா தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. தம்பி 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 அக்கா அக்கா, கொடுங்க. தம்பி தண்ணி குடி. பாத்து என்ன மெதுவா தம்பி. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? உன் மூலமா சாமி வந்து நல்லா ஆடி தீர்த்துருச்சு. டேய், நல்ல சாமி வந்துச்சு உனக்கு. சாமியா? ம், ஏன் மேலையா? இந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே. எனக்கு எப்படி? தாப்பா ஆத்தாவோட மகிமையே. நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன். ஆத்தாவே சொல்லுச்சு நீ நல்லா இருக்கணும். டேய், உனக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? கேடிடா நீ. எந்திரிப்பா. பாத்து வாப்பா. பாத்து மெதுவா வாங்க. வா. பாத்து அப்படி பார்த்து கூட்டிட்டு பார்த்து போங்கப்பா. கூட்டிட்டு போ. பார்த்து பார்த்து மெதுவா.